ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் ஜங்ஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு ரெசிபி. இந்த மீன் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளாக புளி சேர்த்துன ஒரு மீன் குழம்பு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு சின்ன மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மேலே ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என்னோட இன்னொரு மீன் குழம்பு ரெசிபியும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு சின்ன மசாலா அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 2 காஷ்மீரி மிளகா, ஒரு 3 கார மிளகா எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, அதையும் சேர்த்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது திரியாக இருக்கக்கூடாது, நல்லா நெகுன்னு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம புளி நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேங்க. இதை தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த புளி இதில் அதிகமாக ஆட் பண்ண போகிறதில்ல. நான் இதுக்கு ஈக்குவலாக தக்காளி ஆட் பண்ண போகிறதுனால புளி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி சேர்க்கும் போது இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூடயே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மசாலா ஆப்ஷன் தான், இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொதிக்க வைக்கிறதுக்கும் போதே நீங்கள் 2ஐயும் சேர்த்து வச்சுக்கலாம். நான் தண்ணி அளவாக சேர்க்கறதுக்காக இந்த மசாலாவை இது கூடயே சேர்த்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நான் இப்போ இந்த புளி தண்ணியிலையே கரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் தனித்தனியாக தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு அளவாக சேர்த்துட்டு நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது இப்போது மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடலை எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ நீங்கள் எது சேர்க்கணுமோ அது சேர்த்துக்கோங்க. இல்லை தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் புளிக்குழம்புக்கு மீன் குழம்புக்கெல்லாம் சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற புளிக்குழம்புக்குமே சேர்த்துக்கலாம். இல்லை வத்த குழம்பு என்ன புளி ஊற்றி நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு வெந்தயம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இனிப்படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ மீன் குழம்புனாலே நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தான். ஸோ கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தக்காளி நிறையா சேர்த்துட்டு புளி கம்மியாக சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா புளி கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வதக்கினிங்கன்னா இன்னுமே சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். ஸோ இது நல்லா வதங்கிறதுக்காக நான் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுறேன். ஏன்னா இது மண் சட்டி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வதங்கிருச்சுங்க. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் இது கூட மிளகாத்தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், வரமிளகா அரைச்சி சேர்க்கலினாலும். ஸோ இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை மசாலாவையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து கலந்ததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. ஸோ இது நல்லா கொதிக்கணும். உப்பும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மணம் வரும்.
புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் மீன் ஆட் பண்ணணும். ஸோ இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி சேர்க்குறதுக்கு மிளகா சேர்க்காமல் வெறும் மல்லியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி கூட சேர்க்கலாம். மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதில் கொஞ்சம் இதில் பாதி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் இது மாதிரி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நான் மீன் வந்து ஜிலேபி மீன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் வந்து ஆட் பண்ணணுமோ அந்த மீனை வந்து நல்லா ஃபஸ்ட்டு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கழுவும் போது மீனோட கவிச்சி வாடகை இருக்காது. ஸோ இதை மீனை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2-3 நிமிஷம் கொதி விட்டு கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு 5-10 நிமிஷம் செய்கிற எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் இந்த மீன் எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா மண் சட்டிக்கு அதுக்கும் நல்லா கொதி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வைக்கும்போது அதை வந்து நீங்கள் காலையில் நேரத்துலேயே வச்சுட்டு மத்தியானம் சாப்பிடும்போது மீனெல்லாம் நல்லா அந்த புளியில் ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே மீன் குழம்பு நீங்கள் மத்தியானத்துக்கு செய்கிறீங்கன்னா காலையிலேயே ஏர்லியராக வச்சுருங்க. அப்போ தான் மத்தியானம் சாப்பிடும்போது மீனுக்குள்ளே வந்து நல்லா புளிப்பு டேஸ்ட் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.